வணக்கம். குடியரசுத் தலைவரோட பதவி காலத்தை பற்றியும் அவரை எப்படி பதவி நீக்கம் செய்கிறாங்கங்கிறதையும் பார்க்குறோம். குடியரசுத் தலைவர் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் என்னைக்கு அவர் அந்த அலுவலகத்தில் நுழைஞ்சு அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரோ அன்னையிலிருந்து கரெக்டாக 5 வருட காலத்திற்கு அவர் குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார். அடுத்த குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும் அவர் பதவி வகிக்கலாம். இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்போட உறுப்பு 56 வந்து சொல்லுது. இவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த பதவி விலகல் கடிதத்தை ஒன்று துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டோ, இல்லை அப்படின்னா அவர் மேலே ஏதாவது கண்டன தீர்மானம், அது வந்து ஆர்டிக்கல் 61 அதை நிறைவேற்றுவதன் மூலமாகவோ அவர் மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவரை வந்து பதவி நீக்கம் வந்து செய்யலாம். இதுதான் வந்து அவருடைய பதவிக்காலம், பதவி நீக்கம் பற்றியது. இந்த பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆர்டிக்கல் 61 படி அவர் மேலே கண்டன தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா எந்த அவையில் வந்து கொண்டு வர்றாங்களோ அதில் அங்கே இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் 1/4 பங்கு பேர் வந்து அந்த தீர்மானத்தில் வந்து ஃபஸ்ட்டு கையொப்பமிட்டு அந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கணும். குற்றச்சாட்டை கொண்டு வரணும்னாலே அதுக்கு 1/4 பங்கு பேர் வந்து கையெழுத்திட்ட தீர்மானம் மூலமாக தான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு கொண்டு வர்றதுக்கு 14 நாளுக்கு முன்னாடியே அதை குடியரசுத் தலைவருக்கு வந்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 3/2 பங்குக்கு குறையாமல் வந்து அவங்க வந்து அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கிட்டு நிறைவேற்றணும். அவர் மேலே கொண்டு வந்திருக்க அந்த குற்றச்சாட்டை நிறைவேற்றி அவரை வந்து நீக்கம் பண்ணலான்னு சொல்லணும். இதே ப்ரொசீஜர் அடுத்த அவையிலையும் விசாரணை செய்யப்படணும். இதுக்கு பின்னாடி தான் வந்து அங்கேயும் அதே முறையை பின்பற்றி 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் அங்கேயும் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அடுத்த அவையில் நிறைவேறின உடனேயே அந்த நிறைவேற நாளில் இருந்துமே அந்த குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் வந்து செய்யப்படும்.